Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 9 ப்ராபபிலிட்டியில் எக்ஸசைஸ் 9.2ல் ஃபஸ்ட்டு சம்மும் செகண்ட் சம்மும் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து 1000 லேப்டாப்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எத்தனை மந்த்ஸ்லாம் வந்து 6 மந்த்ஸில் வந்து லேப்டாப்பை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எத்தனை நம்பர் ஆஃப் லேப்டாப்னா 1000 நம்பர் ஆஃப் லேப்டாப். அந்த 1000 நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸில் 25 வந்து அது டெஃபெக்டிவ், அதாவது ஒர்க் ஆகாதுன்னுட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு நல்ல லேப்டாப்பை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஒரு லேப்டாப்பை ரேண்டமாக சூஸ் பண்ணுறாங்க. அப்படி சூஸ் பண்ணுற லேப்டாப் வந்து நல்ல லேப்டாப், அதாவது ஒர்க் ஆகக்கூடிய லேப்டாப்புங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னுட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் வந்து எனக்கு 1000 கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் என்ஆஃப்எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ஆஃப்எஸோட வேல்யூ 1000. இப்போ எனக்கு 25 லேப்டாப், அந்த 1000 லேப்டாப்பில் வந்து எனக்கு 25 லேப்டாப்ஸ் வந்து ஒர்க் ஆகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒர்க் ஆகாத லேப்டாப்ஸ் வந்து நான் ஏன்னுட்டு அதாவது ஒர்க் ஆகாத லேப்டாப்ஸ் வந்து நான் ஏன்னுட்டு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து பிங்கிறது தான் எனக்கு ஒர்க் ஆகிற லேப்டாப். இப்போ எனக்கு பி வேணும்னா இந்த 1000ல் இருந்து நான் ஒரு 25 அதாவது ஒர்க் ஆகாத 25 மைனஸ் பண்ணால் தான் எனக்கு ஒர்க் ஆகிறது கிடைக்கும். அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகிற லேப்டாப்ஸோட நம்பர் எவ்வளோ வரும்னா 9975 எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஒர்க் ஆகிற லேப்டாப்பை தான் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டோம் அப்படின்னா பி ஆஃப் பி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். மொத்தம் வந்து கொஷினில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. மேனுஃபேக்சர் வந்து எவ்வளோ லேப்டாப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா 10,000 லேப்டாப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நம்ம 1000 தப்பாக எழுதிட்டோம். 10,000 லேப்டாப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்படின்னா எனக்கு என் ஆஃப் பி வந்து எனக்கு 9975 டிவைடட் பை 10,000. இப்போ நான் இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 டேபிளில் வந்து நான் கேன்சல் பண்ணேன்னா 5 1s are அடுத்து 49, அடுத்து 5 9s are 45, அடுத்தது ஒரு 4, அடுத்து 5 9s are 45, அடுத்து ஒரு 2, 5 5s are 25. இது வந்து எனக்கு கேன்சல் பண்ணுறப்ப 5 2s are 10, 2000 கிடைக்கும். அப்படின்னா எனக்கு 1995 டிவைடட் பை 2000 கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை திருப்பியும் வந்து ஃபர்தராக 5 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணுறப்ப எனக்கு 5 4s are 20, இது 400 மாறிடுது. இதை வந்து 5 3s are 15, அடுத்தது 5 9s are 45, 5 9s are 45. அப்படின்னா எனக்கு ஒரு குட் லேப்டாப் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து என்னென்னா 399 டிவைடட் பை 400 எனக்கு கிடச்சிருக்கு. எவ்வளோ லேப்டாப்ஸ்லனா 10,000 லேப்டாப்ஸில் ஒரு குட் லேப்டாப், ஒர்க் ஆகிற லேப்டாப்பை வந்து நான் சூஸ் பண்ணால் அதுக்கு ப்ராபபிலிட்டி 399 டிவைடட் பை 400 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது செகண்ட் சம். அடுத்த செகண்ட் சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் 400 யங்ஸ்டர்ஸ், அதாவது எந்த ஏஜ் கேட்டகரினா 16 to 20 இயர்ஸ் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நடுவில் வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. எத்தனை யங்ஸ்டர்ஸ்னால் மொத்தம் 400 யங்ஸ்டர்ஸ். என்ன சர்வேனா வந்து யார் யார்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, ஓட்டர் ஐடி இல்லைங்கிற சர்வே வந்து எடுக்கிறாங்க. அதில் 191 யங்ஸ்டர்ஸ்கிட்ட வந்து ஓட்டர் ஐடி இருக்குது. எவ்வளோன்னா 400 யங்ஸ்டர்ஸில் 191 யங்ஸ்டர்ஸ்கிட்ட வந்து ஓட்டர் ஐடி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த இதில் வந்து ஒரு யங்ஸ்டர், அதாவது அந்த 400ல் ஒரு யங்ஸ்டர் வந்து ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி செலக்ட் பண்ணுறப்ப செலக்ட் பண்ணக்கூடிய யங்ஸ்டர்கிட்ட வந்து ஓட்டர் ஐடி இல்லைங்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னுட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஈன்னுட்டு நான் எடுத்துக்கிறேன். ஈங்கிற ஈவெண்ட் வந்து என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஓட்டர் ஐடி, அதுதான் வந்து ஈனட்டு. மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து 400. இப்போ என்ஆஃப்எஸ் வந்து எனக்கு 400 தெரிஞ்சிச்சு. இப்போ ஈங்கிற அதாவது நான் பி மொத்தம் என்ற 191 யங்ஸ்டர்ஸில் வந்து ஓட்டர் ஐடி இருக்குது. அப்படின்னா என்ஆஃப் ஈங்கிற ஈவெண்ட் வந்து என்னென்னா யங்ஸ்டர்ஸில் ஓட்டர் ஐடி இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு ஈங்கிற ஈவெண்ட்டில் எடுத்திருக்கேன் 191. இல்லாதவங்களை வந்து நான் என்னென்னு எடுத்திருக்கேன்னா இ டேஷ்னுட்டு நான் எடுத்துக்கிறேன். அது என்னன்னு தெரில, அதை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு எப்போதுமே இதை மாதிரி டஸ் நாட் ஹேவ்னுட்டு கேட்குறப்ப இருக்குங்கிறதுக்கு எடுத்ததுக்கப்புறம் தான் இல்லாத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஓட்டர் ஐடி இருக்கிறவங்களுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இல்லாதவங்களுக்குரிய ப்ராபபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஃபஸ்ட்டு நான் அதுக்கு P of E வந்து கண்டுபிடிக்கணும். P of E வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா N of E டிவைடட் பை N of S. N of Eங்கிறப்ப எனக்கு 191 பேர்ட்ட வந்து எனக்கு 191 யங்ஸ்டர்ஸ்ட்டை ஓட்டர் ஐடி இருக்குது. அப்படின்னா அந்த 191ஓட ஒரு 400 நான் டிவைட் பண்ணுறேன். இந்த ப்ராபபிலிட்டி என்னென்னா ஓட்டர் ஐடி இருக்கிறவங்களோட ப்ராபபிலிட்டி. இல்லாதவங்களோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னென்னா P of E ப்ளஸ் P of E டேஷ் ஈக்குவல் டு 1. இல்லாதவங்கள தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா P of E வந்து நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா P of E டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் P of Eன்னு கிடச்சிடும். அப்படின்னா P of E டேஷ் is equal to 1 minus P of E ஓட வேல்யூ 191 divided by 400. அப்படின்னா இந்த 400 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 400 minus 191 divided by 400. 400ஓட 191 வந்து மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு ஒன்றா கிடைக்கும்னா 209 வந்து எனக்கு கிடச்சிருக்கு டிவைடட் பை 400. அப்படின்னா ஓட்டர் ஐடி இல்லாதவங்களோட ப்ராபபிலிட்டி என்னென்னா 209 டிவைடட் பை 400ன்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். எப்போதுமே இதை மாதிரி இல்லாதவங்களோட ப்ராபபிலிட்டி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இல்லாதவங்களோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க முடியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.